வணக்கம். பிப்ரவரி 11ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ் சைனா இடையே இருக்கக்கூடிய வர்த்தக போர் அதிகரிக்குது. சைனா மீது யூஎஸ்ஏ வரி விதிச்சிருந்தாங்க. அந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பதிலுக்கு சைனா என்ன செய்கிறாங்கன்னா, புது கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. குறிப்பாக யூஎஸ் டெக் கம்பெனிகளான என்விடியா மற்றும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் மீது புது கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. புது விசாரணையை துவங்க இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2 நாடுகள் இடையே இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் மேலும் அதிகரிக்கும்ன்றதான் எதிர்பார்ப்பு. டெஸ்லாவுடைய தலைவர் எலன் மஸ்க் ஓப்பன் ஏஐ வாங்குவதற்கு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. சாட் ஜிபிடியுடைய பேரண்ட் கம்பெனி தான் ஓப்பன் ஏஐ. $97.4 பில்லியன் வழங்குறாரு. அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அவர் தனியாக இல்லைங்க, வேற ஒரு குரூப் கம்பெனிஸும் இணைந்து இந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. சாட் ஜிபிடியுடைய நிறுவனமான சாம் ஆல்ட்மன் அதற்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. எக்ஸ் தளத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்லை இப்போதைக்கு விற்பனை இல்லை, நன்றி உங்கள் ஆஃபருக்கு, நான் விற்பனை செய்யலை, ஆனால் வேணும்னா உங்களுடைய ட்விட்டரை நாங்கள் $9.74 பில்லியன் வாங்கிக் கொள்கிறோம்னு இவர் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. அதானி குரூப் மருத்துவத்துறையில் 6000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். மும்பை மற்றும் அகமதாபாத்தில் 2 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் மெடிக்கல் காலேஜஸ்க்காகத்தான் இந்த முதலீடு. மாயோ கிளினிக்குடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் இதை செய்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மாருதி சுசுகி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பலினோடைய விலையை அவங்க உயர்த்துறாங்க. 9000 ரூபாய் வரைக்கும் உயர்த்துறாங்க. இப்போ துவக்க விலையாக நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அதில் துவக்க விலையாக இப்போ 6.7 லட்சம் ரூபாய் இருக்கும் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். அதிகபட்சமாக 9.92 லட்சம் ரூபாயாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். பர்ஜர் பெயிண்ட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆக்ஸோ நோபல் இந்தியாவை வாங்குவதற்கான போட்டியில் அவங்க இருந்திருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்தது. அந்த போட்டியிலேருந்து இப்போ அவங்க விலகுறாங்க. சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஆஸ்ட்ராசெனகா இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய பெங்களூரு நார்த்தில் இருக்கக்கூடிய யூனிட்டை விற்பனை செய்கிறாங்க 3200 கோடி ரூபாய்க்கு. இந்த 64 ஏக்கர் கொண்ட இந்த யூனிட்டை விற்பனை செய்கிறாங்க ஆஸ்ட்ராசெனகா இந்தியா. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எம்டார் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. நெட் ப்ராஃபிட் 16 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 53% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 174 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. பேட்டா இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லிருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 58 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. வருவாய் 2% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கை 918 கோடி ரூபாய். கிளாக்ஸோ ஸ்மித்லைன் ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்கு. டெல்லி நார்த்துடைய அடிஷனல் கமிஷனர் அட்ஜுடிகேஷன்லேருந்து 2.19 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்புல அப்டேட் இருக்கு. ஒரு கவச் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு 228 கோடி ரூபாய். இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாண்டாடா இன்ஜினியரிங். வருண் பீவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம். அவங்களுக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 674. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கிய ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி மாதத்தில் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் சேர்க்கை எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெரோதா குறிப்பாக தொடர்ச்சியாக 2வது மாதம் இது அந்த எண்ணிக்கை குறையிறது. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஜனவரி மாதத்தில் இன்வெஸ்டர் பேஸ் க்ரோ நிறுவனத்திற்கு 1.3 கோடியாக இருக்குது. ஜெரோதாக்கு 80 லட்சமாகும். ஏஞ்சல் ஒனுக்கு 78 லட்சமாக இருக்குது. இவங்க தான் டாப் 3 ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸாக இருக்கிறாங்க இந்தியாவில். ஜெரோதாவுடைய ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸுடைய சேர்க்கை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு 37,000 ஜனவரி மாதத்தில். டிசம்பர் மாதத்தில் 5000 குறைஞ்சிருந்திருக்கு. 4வது பெரிய நிறுவனமான அப்ஸ்டாக்ஸ் 28,000 குறைஞ்சிருக்கு. ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் சேர்க்கப்பட்டது ஜனவரி மாதத்தில். க்ரோத் பார்க்கும்போது 76,000 ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க
எப்போவுமே பார்க்கும்போது 1,00,000க்கு மேலே தான் அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் கடந்த ஒரு ஆண்டில். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதே போல் ஏஞ்சல் ஒன் 13,000 சேர்த்துருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடந்த ஒரு ஆண்டு அந்த ஆவரேஜ் பார்க்கும்போது குறைவாக இருக்குது, லோவஸ்ட்டாக இருக்குது கடந்த ஒரு ஆண்டில். க்ரோ வந்து 4 லட்சம் யூசர்ஸை சேர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் கடந்த ஒரு ஆண்டு. 2023 ஒவ்வொரு மாதமும் 2 லட்சம் ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட் கீழே போய்கிட்டு இருக்குன்றது நம்ம பார்க்குறோங்க. அதுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனலாக தான் இந்த சேர்க்கையும் வருதுன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஜெரோதா பார்க்கும்போது கடந்த ஒரு ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸாக. ஏஞ்சல் ஒன் கடந்த ஒரு ஆண்டில் சராசரியாக ஒவ்வொரு மாதமும் 2 லட்சம் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு HSBC தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3520. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2025 வால்யூம் growth கைடன்ஸை குறைச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருந்தது 6-8% வளர்ச்சி இருக்கும் வால்யூம் growth இப்போ அதை 4% குறைச்சிருக்கிறாங்க கேலக்ஸி சர்ஃபெக்டன்ஸ். EIH அசோசியேட்டட் ஹோட்டல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 40 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 133 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. ONGC குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க BP நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. உலக அளவில் மற்றும் இந்தியாவில் எக்ஸ்ப்ளோரேஷன் மற்றும் ப்ரொடக்ஷனுக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. டாரன் குரூப் IPL ஒரு டீமை வாங்க இருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த தகவல், மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டராக மாறுறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அவங்க மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து? CVC கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து 67% ஸ்டேக் வாங்க இருக்கிறாங்க. என்ன தொகைக்கு இந்த டீல் நடக்குதுன்ற தகவல் சொல்லலைங்க. ஆனால் CVC பார்ட்னர்ஸ் இந்த குஜராத் டைட்டன்ஸை 5625 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 67% ஸ்டேக்கை இப்போ டாரன் குரூப் வாங்குறாங்க. அவங்க மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டராக இருக்க போகிறாங்க இந்த குஜராத் டைட்டன்ஸ் டீம், IPL டீம் இது. டாரன் பவருக்கு மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர் வெயிட்லேருந்து ஈக்குவல் வெயிட்டாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 2026, புது டார்கெட் 1413 ரூபாய். முத்தூட் ஃபினான்ஸ்க்கு CLSA ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவுட் பர்ஃபார்மாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் 2400. கேப்லின் பாயிண்ட் லேபரட்டரிஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த தகவல், நிதியாண்டு 2026 ரெவென்யூ growth கொடுத்துருக்காங்க, கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. 13-14% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது USல விரிவாக்கம் செய்கிறாங்க. அதனால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரெவென்யூ growth நிதியாண்டு 2026 13-14%. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு செய்திக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. முன்னவே இந்த செய்தி வந்தது, விளக்கம் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் இந்த செய்தி போய்கிட்டு இருக்கு, அவங்க மறுபடியும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. 3 சப்மரைன்ஸ் அரசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமானது மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸுக்கு கிடச்சிருக்குன்ற மாதிரி செய்தி போய்கிட்டு இருக்கு. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போதைக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் கம்பெனிக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கல. NTPC குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஃபாரின் டெக்னாலஜி சப்ளையர்ஸுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. நியூக்ளியர் எனர்ஜி விரிவாக்கம்காக வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் நடக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது கொரியா, பிரான்ஸ், USA நிறுவனங்களுடன் NTPC பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். செபி சில கம்பெனிகளுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், NSE உடைய SME பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் இருக்கக்கூடிய கலரிதன் ட்ரெண்ட்ஸ் லிமிடெடுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் சில ஊழியர்களுக்கும் அவங்களுடைய டேரக்டர்ஸ்க்கும் அவங்க தடை விதிச்சிருக்கிறாங்க. அவங்க லிஸ்ட் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலைங்க இன்னும் NSE SMEல. இப்போவே அவங்களுக்கு இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு. என்ன குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க சில தொகையை கட்ட வேண்டியது இருக்குது, டியூஸ் கட்ட வேண்டியது இருக்குது, அது கட்டாமல் இருக்கிறாங்க. அந்த ரீபேமெண்ட் குறித்து அவங்க எந்த அறிவிப்பும் எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் இருந்திருக்கு. அதே போல் தவறான தகவலும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி புனையப்பட்ட இமெயில்ஸ் வழியாகவும் அவங்க தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ செபி இந்த நிறுவனத்தை தடை செய்திருக்கிறாங்க. இன்னொரு நிறுவனத்தையும் செபி தடை செய்திருக்கிறாங்க, LS இண்டஸ்ட்ரீஸ். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. LS இண்டஸ்ட்ரீஸ் BSEல லிஸ்ட் இருக்கக்கூடிய கம்பெனி. பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீமில் இந்த கம்பெனி ஈடுபட்டிருக்கலாம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு. அதனால் இப்போ அவங்களே தடை செய்திருக்கிறாங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சில டேரக்டர்ஸையும் தடை செய்திருக்கிறாங்க. ஃபெமா வயலேஷன்ஸ்லையும் இந்த கம்பெனி ஈடுபட்டிருக்கலாம்ன்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஃபெமான்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ 2 குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் வேறொரு பேர் ஒன்று அடிப்படுதுங்க, JPP. அந்த JPPன்ற ஒரு நபர் இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட சில டாலர்ஸ்க்கு வாங்கி இருக்கிறாரு. ஆனால் அதிலிருந்து அவர் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அந்த 1 கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னு செபி சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.